ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் வின்ஹோம் ஸ்டடி. இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமோட பார்ட் 2 கொஸ்டின் பேப்பர் வந்து பார்க்க போகிறோம். இது லாஸ்ட் வந்து நடந்த எக்ஸாமு. இதில் வந்துட்டு எக்ஸாமினர், ரீடர், சீனியர் பேலிஃப், ஜூனியர் பேலிஃப் இந்த போஸ்டிங்க்கெலாம் நடந்த எக்ஸாம் தான் இது. இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்ட் 1 வந்து வீடியோ வந்து போட்டுட்டேன். அது வந்து 50 கொஸ்டின் வந்து தமிழ் மட்டும் கவர் ஆகிருக்கும். இது அடுத்து வந்துட்டு ஜிஎஸ் டோட்டலாக வரும். இது வந்து பார்ட் பி. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது வந்து 100 கொஷின்ஸு, டோட்டலாக 150 கொஷின்ஸு. வாங்க இப்போ நம்ம பார்ட் 2 வந்து பார்க்கலாம். 51. ஒரு நபர் மேசையை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு இழுப்பதற்கு டேஷ் பயன்படுத்துகிறார் அப்படின்னா வந்து விசை, அதாவது ஃபோர்ஸு. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ஒரு பொருளை வந்து இழுக்கணும் அப்படின்னா, இல்லை ஒரு மேசையை வந்து இழுக்கணும், தள்ளணும் அப்படின்னா அதுக்கு வந்து என்ன வந்து தேவை அப்படின்னா விசை தான். 52. இருசக்கர வாகனத்தில் சுருள்வில் அமைப்புகளும் அதிர் உறிஞ்சிகளும் பொருத்தப்பட்டிருக்கும். ஏனெனில் அவைகள் சீரற்ற சாலைகளில் நகரும்போது ஏற்படும் அதிர்வுகளை குறைக்க உதவுகிறது. இங்கிலீஷில் வந்து பார்த்துக்கோங்க. 2 வீலரில் வந்து ஏன் வந்து ஷாக் அப்சர்வர்ஸும் அண்ட் வந்து ஸ்ப்ரிங்கும் வந்து ஏன் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, என்ன ரீசன் அப்படின்னா, சீரற்ற சாலையில் கூட வண்டி வந்து போகிறப்ப அங்கே உள்ள அந்த அதிர்வுகளை வந்து குறைக்கிறதுக்கு, அதாவது ரெடியூஸ் ஜெர்க்கை வந்து குறைக்கிறதுக்கு தான் வந்து அந்த ஸ்ப்ரிங்கும் ஷாக் அப்சர்வரும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 53. தன் சுய ஒளியை வெளியிடும் பொருள் டேஷ் என அழைக்கப்படுகிறது அப்படின்னா ஒளிரும் பொருள், அதாவது லியூமினஸ் ஆப்ஜெக்ட். அதோட சுய ஒளியை வந்து வெளியிடுற பொருளை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா ஒளிரும் பொருள்னு சொல்கிறாங்க. கண் பாவையில் நுழையும் ஒளி கதிர்களின் அளவை கட்டுப்படுத்தும் கண்ணின் நிறமுடைய பகுதி டேஷ் என அழைக்கப்படுகிறது அப்படின்னா கருவிழி, ஐரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கண் பாவை அப்படின்னா வந்தால் இங்கே வந்து என்ன சொல்லலாம், பியூப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. கண் பாவைனா பியூப்பிள். அதில் வந்து நுழையிற ஒளிக்கதிர்களோட அளவை வந்து கட்டுப்படுத்துகிற கண்ணின் நிறமுடைய பகுதி வந்து ஐரிஸு. எவ்வளோ பவர்ஃபுல்லான லைட்டை பார்த்தாலும் அந்த ரேஞ்சை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது வந்துட்டு என்னதுன்னா ஐரிஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 55. நட்சத்திரங்கள் போன்ற நீண்ட தூரத்தில் இருக்கும் பொருட்களை பார்க்க பயன்படும் கருவியின் பெயரை குறிப்பிடவும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்துட்டு என்னென்னா இங்கிலீஷில் வந்து டெலஸ்கோப்பு, தொலைநோக்கி. நட்சத்திரம் இல்லை வானத்தில் வந்து நிலா கூட தெரியும் நம்மளுக்கு. இப்போ அதாவது வெறுங்கனால பார்த்தாலே நட்சத்திரத்தை நம்ம ரொம்ப வந்து பெருசாக பார்க்கணும் அந்த மாதிரிலாம் எதுனாலும், இல்லை வானத்தில் ஏதாவது பொருள் பார்க்கணும், இல்லை ரொம்ப தூரத்தில் இருக்க ஒரு பொருளை பார்க்கணுன்னாலும் நம்ம வந்து என்னத்தை யூஸ் பண்ணுறோன்னா டெலஸ்கோப்பு தான் வந்து யூஸ் பண்ணி பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு 56. கீழ்கண்ட கூற்றுகளின் உண்மைத்தன்மையை கண்டறியவும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒன்று வந்துட்டு என்னென்னா, ஒரு பொருளை சூடாக்கும் போது அதன் வெப்பநிலை குறைகிறது. 2 வந்து சூடாக்கும் போது பொருள் விரிவடைகிறது. இதில் வந்து எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சரி தப்பு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இதில் ஆன்சர் வந்து ஏ. கூற்று 2 வந்து சரி, கூற்று 1 தவறானதுன்னு சொல்கிறாங்க. ஒரு பொருளை வந்து ஹீட் பண்ணோன்னா அது ஹீட் வந்து இன்க்ரீஸ் தான் ஆகும். ஒரு பொருளை வந்து இப்போ நம்ம வந்துட்டு ஹீட் பண்ணுறப்போ அதோட டெம்பரேச்சர் வந்து குறையும்னு சொல்லியிருக்காங்க. டெம்பரேச்சர் வந்து அதிகரிக்கும். அப்போ வந்துட்டு என்னென்னா வெப்பநிலை குறைகிறதுன்னு பதிலாக அதிகரிக்கும்னு வந்திருக்கணும். அப்போ அது தப்பு. 2 வந்து சூடாக்கும் போது பொருள் விரிவடையுது. சூடாக பொருள் வந்து விரிவடைகிறதால தான் டெம்பரேச்சரும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது ஆப்ஷன் வந்து ஏ, அதாவது 2 வந்து சரி, 1 வந்து தவறானது. 57. மேஜை விசிறியை நீண்ட நேரம் பயன்படுத்தி அதை அணைத்த பின் மோட்டார் பெட்டியை தொடும்போது மோட்டார் பெட்டி சூடாக இருக்கும், ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மேஜை விசிறி அப்படின்னா டேபிள் ஃபேனு. அது ரொம்ப நேரம் யூஸ் பண்ண அப்புறம் அதை வந்து ஆஃப் பண்ணுறோம். மோட்டார் பெட்டியை தொடுறப்ப டேபிள் ஃபேனோட மோட்டர் வந்து ஏன் வந்து சூடாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏன்னா ஆன்சர் வந்து பாருங்கள் பி. மின்னோட்டத்தின் வெப்ப விளைவின் காரணமாக, ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட்டு, பிகாஸ் ஆஃப் தி ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட்டு. மின்னோட்டத்தோட வெப்ப விளைவின் காரணமாக தான் அது வந்து சூடாக இருக்குது. 58. நம் வீடுகளில் மின் உபயோகத்தை தீர்மானிக்க பயன்படுத்தப்படும் 2 காரணிகள். ஆன்சர் வந்து மின்சாரத்தின் அளவு மற்றும் பயன்பாட்டின் நேரம். இப்போ நம்ம வீட்டில் வந்து இபி பில் வந்து ரீடிங் வந்து எடுக்க வராங்க அப்படின்னா எதை பொறுத்து நம்ம வீட்டில் எவ்வளோ கரண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 2 காரணிகளை டிபெண்ட் பண்ணி தான். அது என்னென்னா மின்சாரத்தின் அளவு மற்றும் பயன்பாட்டின் நேரம். எவ்வளோ கிலோவாட்டுக்கு நம்ம எவ்வளோ வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி. அப்போ மின்சாரத்தின் அளவு, பயன்பாட்டின் நேரம். நெக்ஸ்ட்டு 59. அசல் ஒளி அலையின் டேஷ் காரணமாக எதிரொலி நிகழ்கிறது அப்படின்னா பிரதிபலிப்பு, இங்கிலீஷில் வந்து ரிஃப்ளெக்ஷன். அசல் ஒளி அலையோட காமனாக வந்துட்டு இங்கிலீஷில் பாருங்கள் ஒரிஜினல் சவுண்ட் வேவ் வந்து எது காரணமாக எதிரொலியை வந்து நிகழ்த்துது அப்படின்னு சொல்லினா பிரதிபலிப்பு தான். இப்போது ஒரு
17 மீட்டர் லென்த்துக்குள்ளார நம்ம வந்து ஒரு ரூமில் வந்து இருக்கோம்னா கண்டிப்பாக வந்து எக்கோ வந்து அந்த இடத்துல வந்தே ஆகும். ஏன்னா 17 மீட்டர் தான் வந்து எக்கோ வர்றதுக்கான பாசிபிலிட்டி. 17க்குள்ளார ஒரு ரூம் இருந்துச்சுன்னா அப்போ வந்துட்டு என்னன்னா எக்கோ வந்து ஃபார்ம் ஆகும். நம்ம பேசுகிறது போய் செவத்தில் பட்டு திரும்பி நம்மளுக்கே வரும். திரும்பி எல்லா சைடும் வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி தான் வந்து எக்கோ வந்து உருவாகுது. நெக்ஸ்ட்டு 60 ஒரு கனிமத்திலிருந்து பெரிய அளவில் எளிதாகவும் அதிக செலவின்றி பிரித்தெடுக்கக்கூடிய உலோகம் டேஷ் எனப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆன்சர் வந்து தாது. இங்கிலீஷில் வந்து ஓரு. ஒரு கனிமம்னு இருக்குது. ஒரு கனிமத்திலேருந்து தான் தாதுக்கள் வந்து எடுப்போம். அது வந்து எவ்வளோ தான் லார்ஜ் அமௌண்ட்டை வந்து ஈஸியாக வந்து பிரித்து எடுக்கிற மாதிரி இருந்தாலும் இப்போ பல்காக எடுக்கணும் ஆனால் வந்து ஈஸியாக பிரித்து எடுக்கலாம் அப்படின்னும் அது வந்து அதிக செலவு இல்லாமல் கம்மி செலவுலேயே வந்து பிரித்து எடுக்கக்கூடிய உலோகம் தான் வந்து ஓர் அப்படின்னு சொல்கிறாங்க. தாது. 61 ரசக்கலவை என்பது டேஷுடன் உலோகம் சேர்ந்த கலவையாகும்னா பாதரசம் மெர்க்குரி. ரசக்கலவை இங்கிலீஷில் பாருங்கள் அமால்கம். அமால்கம்ங்கிறது வந்து எதுவும் சேர்ந்த கலவை, அவ்வளோதான் கொஷினு. அப்போ வந்து மெர்க்குரிங்கிற பாதரசமும் மெட்டல் உலோகமும் சேர்ந்த கலவை தான் வந்து அமால்கம் ரசக்கலவை. 62 ஒரு கார் எரிபொருளை கொண்டு எவ்வாறு இயங்குகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு கார் வந்து ஃபியலை வந்து எரித்து எப்படி இயங்குது அப்படின்னா அந்த எரிபொருள் எரிவதால் அதில் வந்துட்டு எரிபொருளை நம்ம பயன்படுத்துகிறோம். அதாவது ஃபியல் வந்து யூஸ் பண்ணி ஒரு கார் வந்து எப்படி வந்து ஓடுது மூவ் ஆகுது அப்படின்னா அந்த எரிபொருள் வந்து எரிஞ்சிகிட்டே இருக்கிறதால மட்டும்தான் வந்து கார் வந்து மூவ் ஆகுது. அடுத்து 63 மீனின் இதயத்தில் டேஷ் அறைகள் உள்ளன. மீனோட இதயத்தில் எத்தனை அறைகள் உள்ளன அப்படின்னா 2. இப்போ மனிதனோட இதயத்தில் 4 அறைகள் இருக்கும்ல, அது மாதிரி மீனோட இதயத்தில் வந்து 2 அறைகள். 64 மனிதனின் முக்கிய இரத்த வகைகள் யாவை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்மளுக்கு நல்லா தெரியும். பிளட் குரூப் என்னென்ன இருக்குது மனுஷன்லன்னு சொல்லி பார்த்தோன்னா ஏபி ஏபிஓ 4 இரத்த வகைகள் தான் வந்து இருக்கும். ஏபி ஏபிஓ. 65 இந்தியாவில் தேசிய அளவிலான குடும்ப கட்டுப்பாட்டு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு. இந்தியாவில் தேசிய அளவில் குடும்ப கட்டுப்பாட்டு திட்டம் வந்து எப்போ தொடங்கினாங்க அப்படின்னா 1952. 1952 தான் தேசிய அளவிலான குடும்ப கட்டுப்பாட்டு திட்டம். 66 ஒவ்வொரு வருடமும் எந்த நாள் மாதவிடாய் சுகாதார நாளாக அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா மே 28. ஒவ்வொரு வருஷமும் மாதவிடாய் சுகாதார நாள்னே எப்போ அனுசரிக்கிறாங்க அப்படின்னா மே 28. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா காமனாக மென்சுரல் சைக்கிள் வந்து 28 டேஸு, அதை வச்சு 28ன்னு வச்சுக்கலாம். ஆனால் மேன்றதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. 67 ஒவ்வொரு மனித செல்லிலும் பொதுவாக டேஷ் ஜோடி குரோமோசோம்கள் உள்ளன அப்படின்னா 23 ஜோடி அப்படின்றப்போ வந்து 46ன்னு வந்துடும். அதே வந்து குரங்கில் வந்து 48, அப்போ 24 ஜோடி அப்படின்னு சொல்லி வரும். ஒவ்வொரு மனித செல்லுலேயும் எத்தனை ஜோடி குரோமோசோம்கள் இருக்குன்னா 23 ஜோடி. அதை டோட்டல் நம்பர்ஸாக பார்க்குறப்ப 46 குரோமோசோம்கள். 68 புதை உயிர் படிவங்கள் டேஷ் பாதுகாக்கப்பட்ட பழங்கால உயிரிகளை பற்றிய ஆதாரமாக விளங்குகிறது அப்படின்னா இயற்கை செயல்முறைகளால், அதாவது நேச்சுரல் ப்ராசஸஸ். புதை உயிர் படிமங்கள் அதாவது ஃபாசில்ஸ் வந்து எதெல்லாம் வந்து பாதுகாக்கப்பட்ட பழங்கால உயிரிகளை பற்றி ஆதாரமாக விளங்குது அப்படின்னா இயற்கை செயல்முறைகளால். இப்போது நிறையா வந்து விலங்குகள் தாவரங்கள் இதெல்லாம் வந்து ஒரு இடத்துல வந்து இப்போ அழியுது. ஏதோ ஒரு புயலோ இல்லை வந்து ஒரு வெள்ளமோ வந்து ஒரு ஜூவே ஃபுல்லாக அழியுதுன்னு வச்சுக்கோங்க. அது அப்படியே வந்துட்டு என்னாகும், நாளாக வந்து கீழே தான் வந்து புதைப்படிவங்களாக மாறும். எல்லாமே வந்துட்டு அழிய ஆரம்பித்து லாஸ்ட்டில் வந்து அது வந்து புதை உயிர் படிமங்களாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அதாவது ஃபாசில் ஃபியூயல்ஸ்னு சொல்லுவாங்க. அது வந்து எப்படி நடக்குது அப்படின்னா இயற்கையான செயல்முறைகளால் தான் அது வந்து நடக்குது அப்படின்றோம். அடுத்து வந்து 69 பின் வருவனவற்றில் குழந்தை உதவி எண் எது? அதாவது சைல்டு ஹெல்ப்லைன் வந்து 1098. சைல்டு ஹெல்ப்லைன் 1098, அது எல்லாருக்கும் தெரியும். நெக்ஸ்ட்டு 70 கிளர்ச்சியை தூண்டும் மிகவும் தீங்கு விளைவிக்கும் நச்சுத்தன்மை வாய்ந்த பொருள் ஒருவரை புகையிலைக்கு அடிமையாக்குகிறது அப்படின்னா, அதாவது நச்சுத்தன்மை வாய்ந்த எந்த பொருள் வந்து ஒருத்தவங்களை வந்து டொபாக்கோ அதாவது புகையிலைக்கு வந்து அடிமையாக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா நிக்கோட்டின். நமக்கு நல்லாவே தெரியும் புகையிலையில் என்ன இருக்குது அப்படின்னாலே இருக்கிற கெமிக்கல் வந்து நிக்கோட்டின். நெக்ஸ்ட்டு 71 ஹெச்ஐவியின் விரிவாக்கம் என்ன? ஹெச்ஐவி ஹியூமன் இம்யூனோ டெஃபிஷியன்சி வைரஸ். அதான் வந்து ஹெச்ஐவி ஹியூமன் இம்யூனோ டெஃபிஷியன்சி வைரஸ். இது மோஸ்ட்லி வந்து இங்கிலீஷ்லேயே கொடுத்துருவாங்க. ஆனால் இப்போ இங்கே பாருங்கள் தமிழ்லேயும் கொடுத்துருக்காங்க. மனித தடைக்காப்பு குறைபாடு வைரஸ். அதை அப்படியே பார்க்கணும். ஹியூமன்னா மனித, அதாவது இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தாலே தடைக்காப்பு, டெஃபிஷியன்சினா குறைபாடு, வைரஸ்னால் அப்படியே வைரஸ் தான். ஹியூமன் இம்யூனோ டெஃபிஷியன்சி வைரஸ், மனித தடைக்காப்பு குறைபாடு வைரஸ். 72
சூரிய மின்கலம் சூரிய ஒளியை நேரடியாக மின்சாரமாக மாற்றும் டேஷால் ஆனது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சிலிக்கன். அப்போது சூரிய மின்கலம் சோலார் செல்லில் வந்து அதாவது சூரிய ஒளியை அந்த சன்லைட்டை வந்து டைரெக்டாக வந்து அது மின்சாரமாக மாற்றுது. எது? சோலார் செல். அப்போ சோலார் செல்லோட வேலை என்னன்னு பார்த்துக்கோங்க. நம்ம சோலார் பேனல்லாம் வைக்கிறோம், சோலார் செல்லு, அதில் இருக்கிறது சோலார் செல்லு தானே. அப்போ சன்லைட்டு டைரெக்டாக அது வந்து மின்சாரமாக மாற்றுது. அது வந்து அந்த சோலார் மின்கலம் வந்து எதனால் ஆனதுன்னு கேட்டிருக்காங்க. சிலிக்கானால் ஆனது. கம்ப்யூட்டர் டிவைஸ் ஓரியன்டது எல்லாமே வந்து சிலிக்கானால் ஆனதாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு 73. வழக்கமான கழிவுநீர் சுத்திகரிப்பு முறை கீழ்கண்ட படிநிலைகளில் கையாளப்படுகிறது. அதனை சரியாக வரிசைப்படுத்தவும் சொல்கிறாங்க. வழக்கமாக இருக்கிற கழிவுநீர் சுத்திகரிப்பு முறைனா நம்ம வந்து வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட். இப்போது நம்ம வந்துட்டு எப்படி சொல்லலாம், அந்த பாத்ரூம் வாட்ரு இந்த மாதிரி வேறு ஏதாவது வந்துட்டு வேஸ்ட் வாட்டர் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து ஆர்ஓவாக வந்து சேஞ்ச் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி வந்து மாற்றும்போது என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அப்படின்றத வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து வடிகட்டுதல் 2 தான் வந்து சொல்லியிருக்காங்க. வடிகட்டுதல். அடுத்து 4 வந்து காற்று ஏற்றம் ஏரேஷன் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு 3 வந்து படிவு அகற்றுதல், அந்த டெபாசிட் ஆனதெல்லாம் வந்து அகற்றணும். 1 வந்து நீர் மறுசுழற்சி. அதுக்கப்புறம் வந்துட்டு வாட்டரை வந்து ரீசைக்கிள் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷில் பார்த்துக்கோங்க. அதான் ஃபஸ்ட்டு வந்து ப்ரீ ஸ்க்ரீனிங். ஃபஸ்ட்டு வடிகட்டி மேலே இருக்க பெரிய பெரிய குப்பைங்களை பெருசாக இருக்கிற இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் நீக்கிடலாம் வடிகட்டி. அதுக்கப்புறம்னு பார்த்தோன்னா காற்றேற்றம், அதாவது ஏரேஷன் வந்து கொடுக்குறோம். ஏர் வந்து கொடுத்த அப்புறம் வந்து எதெல்லாம் டெபாசிட் ஆகிருக்கோ, அதாவது ஏரேஷனாக விட்டுறணும். வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு விட்டுட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து ஏரேஷன் வந்து ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அடியில் வந்து டெபாசிட் ஆகிருக்கிறதெல்லாம் தனியாக வந்து அகற்றினோம், படிவு அகற்றுதல். அதுக்கப்புறம் இருக்கிற வாட்டரை மட்டும் நீரை வந்து அதாவது ரீசைக்கிள் பண்ணலாம், ஆர்ஓ வந்து சேஞ்ச் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு 74. ஒரு கணினியில் பல கோப்புகளை சேமிக்க டேஷ் வந்து பயன்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபோல்டர். ஒரு கணினியில் பல கோப்புகள், அதாவது நிறைய மல்டிபிள் ஃபைல்ஸை வந்து எப்படி வந்து சேமிக்கலாம்னா ஒரு ஃபோல்டர்னு போட்டு தான் நிறையா வந்து இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் வந்து அதில் வந்து சேவ் பண்ணுவோம். 75. பின்வரும் கண்டங்களில் எந்த கண்டம் 19ஆம் நூற்றாண்டில் காலனித்துவப்படுத்தப்பட்டு சுரண்டப்பட்டது அப்படின்னா ஆசிய கண்டம். ஆசியா. அதாவது 19ஆம் நூற்றாண்டில் நம்ம பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் தானே இருந்தோம். அப்போ வந்து எந்த கண்டத்தை வந்து அதிகமாக சுரண்டிருக்காங்கன்னா ஆசிய கண்டம். ஆசிய கண்டத்தில் மோஸ்ட்லி வந்து இப்போ சீனா, இந்தியா இவங்கெல்லாம் இருக்கிறோம்ல, இதான் வந்து நம்ம வந்து ஆசிய கண்டத்தில் தான் இருக்கோம். அதனால் நம்ம தான் அதிகமாக வந்து சுரண்டப்பட்டோம். நெக்ஸ்ட்டு 76. சர்வதேச நீதிமன்றம் டேஷில் அமைந்துள்ளது. இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். சர்வதேச நீதிமன்றம் அது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் ஹேக் வந்து எங்கன்னா நெதர்லாண்டில் இருக்கும். ஹேக்கு நெதர்லாண்டு. சப்போஸ் ஹேக்குன்னு கொடுக்காம கண்ட்ரியாக கேட்டிருந்தாங்கன்னா நெதர்லாந்து அப்படிங்கிறது தான் வந்து ஆன்சரு. ஏன்னா அதில் ஆப்ஷனில் வந்து பார்த்துக்கோங்க, ஸ்காட்லாந்தும் இருக்குது, அயர்லாந்தும் இருக்குது, ஐஸ்லாந்துன்னு கொடுத்துருவாங்க, நெதர்லாந்துன்னு கொடுத்துருவாங்க. அப்போ இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து எங்கே இருக்குன்னா ஹேக்கு நெதர்லாந்து. 77. 1934ஆம் ஆண்டில் அடால்ஃப் ஹிட்லர் எந்த நாட்டின் ஜனாதிபதி ஆனார் அப்படின்னாலே நம்மளுக்கு இயரோடு கொடுத்துட்டாங்க. அப்போ அதையும் தெரிஞ்சுக்கணும். ஹிட்லர் வந்து எந்த கண்ட்ரியில் வந்து பிரசிடெண்ட்டாக இருந்தார்னா ஜெர்மனி. ஹிட்லர்னாலே ஜெர்மனி நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். எந்த வருஷன்றதை நம்ம பார்த்துக்கோங்க. 1934. 34ல் ஹிட்லர் வந்து ஜெர்மனியோட பிரசிடெண்ட்டாக ஆனார். நெக்ஸ்ட்டு 78. ஆப்பிரிக்காவில் குடியேறிய டச்சு குடியேறிகள் போயர்கள் ஆவர். இவர்கள் டேஷ் எனவும் அழைக்கப்படுகிறார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது டைரெக்டாகவே தான் இருக்குது. ஆப்பிரிக்காவில் குடியேறினாங்கன்னா ஆப்பிரிக்கனேர்கள் அப்படியே வந்துடுச்சு. இருந்தாலும் அவங்களுக்கு இன்னொரு நேம் என்னன்னு பார்த்துக்கோங்க, போயர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்பிரிக்காவில் குடியேறிய டச்சு குடியேறிகளை எப்படி சொல்கிறாங்க? போயர்கள் ஆப்பிரிக்கனேர்கள், ஆப்பிரிக்கனேர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. 79. நிறவரி எதிர்ப்பு இயக்கம் டேஷால் வழிநடத்தப்பட்டது. அவர் தென்னாப்பிரிக்காவில் தேசத்தின் தந்தை என்றும் அழைக்கப்பட்டார். அப்போ நிறவெறி எதிர்ப்பு இயக்கம், அதாவது கலர் பற்றி கருப்பர் இனம் வெள்ளையர் இனம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இதெல்லாம் சவுத் ஆஃப்ரிக்காவில் ரொம்பவே நடந்துச்சு. அது வந்து யார் வந்து இந்த இயக்கத்தை வந்து வழி நடத்துகிறாருன்னா நெல்சன் மண்டேலா. இவர் அதுக்காக அத்தனை வருஷம் வந்து 27 வருஷம் கிட்ட ஜெயிலெலாம் போய் இருந்திருப்பார். இவர் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் தேசத்தின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறாரு, நெல்சன் மண்டேலா. நெக்ஸ்ட்டு 80. எப்போது முத்து துறைமுக தாக்குதல் வந்து நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 1941. முத்து துறைமுகம் அப்படின்றது வந்து அமெரிக்காவோடது. இதை வந்து ஜப்பான் வந்து தாக்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் செகண்ட் வேர்ல்டு வாரில் வந்து, அதாவது செகண்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்டிங்கில் வந்து ஜப்பான் வந்து அமெரிக்காவுக்கு சொந்தமான முத்து துறைமுகத்தை தாக்கியிருப்பாங்க 1941. அதுக்கப்புறம் தான் அமெரிக்கா வந்து ஜப்பான் மேலே வந்து குண்டு போட்டிருப்பாங்க, ஹிரோஷிமா நாகசாகி அப்படிங்கிற 2 இடத்துல 1945.
அடுத்து 81, மனித உரிமைகளுக்கான உலகளாவிய பிரகடனம் ஜெர்மனியில் நடந்த டேஷ் பிறகு உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது ஹோலோகாஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. பேரழிவுக்கு பிறகு தான், ஜெர்மனியில் நடந்த பேரழிவுக்கு அப்புறம் தான் மனித உரிமைகளுக்கான உலகளாவிய பிரகடனம் வந்து உருவாக்கியிருப்பாங்க. இதை வச்சு தான் நம்ம மனித உரிமைகள் தினம் வந்து டிசம்பர் 10 வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். 82, பின் வருவனவற்றுள் எது ஐக்கிய நாடுகளின் சபையின் அங்கம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ ஐக்கிய நாடுகளோட சபை வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும். அது வந்து நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்துட்டு ஒரு வீடியோவாக வரும். எதெல்லாம் வந்து யுனைடெட் நேஷனோட ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சுக்கிட்டோன்னா தான் இது மாதிரி கேட்டாலும் நம்மளால் எடுக்க முடியும். அண்ட் வந்து ஃபுல் ஃபார்ம் சில தடவை வந்து கேட்டுருவாங்க. இப்போ வந்து FAOன்னு வந்து வெறும் இது கொடுத்துட்டு இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன, ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ அடுத்து வந்துட்டு அப்படியே ஃப்ளட் அண்டு இந்த மாதிரி ஏதாச்சும் வச்சு கொடுத்துட்றப்போ நம்ம எது வந்து கரெக்டான வந்து எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அதை வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து அதுக்கான வீடியோ வந்து நெக்ஸ்ட் வரும். இப்போ பார்த்துக்கோங்க, ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் வந்து யூஎனோட ஒரு ஆர்கன் தான். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஹூன்னு சொல்லுவோம்ல, WHO, அதுவும் வந்து அவங்களோட ஒரு ஆர்கன் தான். யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் UNDPன்னு சொல்லுவாங்க. UNDP யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், அதுவும் அவங்களோட ஆர்கன் தான். இதில் எது இல்லைன்னா இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டியூட்டு சர்வதேச வணிக மேலாண்மை நிறுவனம் தான் யுனைடெட் நேஷனோட ஒரு அங்கம் இல்லை. அப்போ மோஸ்ட்லி இதை இங்கிலீஷ்லேயும் பார்த்துக்கோங்க, தமிழ்லையும் அதுக்கான இதை வந்து பார்த்துக்கோங்க. ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷனாக உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனாக உலக சுகாதார நிறுவனம், யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னா ஐக்கிய நாடுகளின் வளர்ச்சி திட்டம். 83, 1829ஆம் ஆண்டில் இந்தியாவில் உடன்கட்டை ஏறும் சதி அப்படிங்கிற பழக்கத்தை வந்து ஒழிப்பதில் முக்கிய பங்கு வகித்தவர் ராஜாராம் மோகன் ராய். 1829 யார் அப்போ வந்துட்டு கவர்னர் ஜெனரலாக வந்து இருந்தாங்கன்னா வில்லியம் பெண்டிங் பிரபு. 1829 டிசம்பர் 4 ரூல் நம்பர் 17 டிசம்பர் 4 1829 வில்லியம் பெண்டிங் பிரபு. ஆனால் வந்து நம்ம இந்தியாவில் முக்கிய பங்கு வகித்தவர் வந்து யாருன்னா ராஜாராம் மோகன் ராய். நெக்ஸ்ட்டு 84, திருவருட்பா என்பது டேஷ் எழுதிய பாடல்களின் தொகுப்பு. திருவருட்பாங்கிறது யார் வந்து எழுதிய பாடல்களோட தொகுப்பு அப்படின்னா ராமலிங்க அடிகள். வள்ளலார் வந்து எழுதிய பாடல்களோட தொகுப்பு தான் வந்து திருவருட்பா. வள்ளலார்னாலோ ராமலிங்க அடிகள்னாலோ ஒருத்தவர் தான், அவர் எழுதின பாடல்களின் தொகுப்பு தான் திருவருட்பா. நெக்ஸ்ட் 85, வேலு நாச்சியாரின் உண்மையுள்ள நண்பரான குயிலி தலைமையிலான பெண்களின் படைப்பிரிவு டேஷ் என அழைக்கப்பட்டது அப்படின்னா உடையாள். வேலுநாச்சியாரோட உண்மையுள்ள நண்பர் தான் வந்து யாருன்னா குயிலி தலைமையில் பெண்களோட படைப்பிரிவை வந்து எப்படி வந்து அழைச்சிருப்பாங்கன்னா உடையாள். நெக்ஸ்ட் 86, பஞ்சாப் கேசரி என அழைக்கப்படுவர் வந்து யாருன்னா லாலா லஜபதி ராய். பஞ்சாப் கேசரி வந்து லாலா லஜபதி ராய். 87, சுதேசி காலத்தில் வ.உ. சிதம்பரனார் சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கிய இடம் வந்து தூத்துக்குடியில் தான் வந்து அந்த சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி அப்படிங்கிறத வந்து வ.உ.சி வந்து தொடங்கியிருப்பார். எப்போனா 1906 அக்டோபர் 16 தூத்துக்குடி டு கொழும்பு, அதாவது நம்ம இலங்கையோட கொழும்புக்கு இடையில தான் அவர் வந்துட்டு கப்பல் வந்து ஓட்டிகிட்டு இருப்பார். இந்த கொஷினே வந்து லாஸ்ட்டு இப்போ குரூப் 4 வந்து கேட்டிருந்தாங்கல்ல, இப்போ நடந்த குரூப் 4 கப்பலுக்கு வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருந்தார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க, 10 லட்சம் ரூபா. நெக்ஸ்ட்டு 88, மகாத்மா காந்தியால் கருப்பு சட்டம் என்று அழைக்கப்பட்ட டேஷுக்கு எதிராக நாடு தழுவிய சத்தியாகிரகத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டது அப்படின்னா ரவுலட் சட்டம். 1919 நடந்த ரவுலட் சட்டத்தை தான் வந்து நம்ம வந்து மகாத்மா காந்தி வந்து கருப்பு சட்டம் அப்படின்னு சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட்டு 89, சி ராஜாஜி அவர்கள் தமிழ்நாட்டில் நடத்திய உப்பு சத்தியாகிரக யாத்திரை டேஷ் முதல் வேதாரண்யம் வரை நடைபெற்றது அப்படின்னா திருச்சிராப்பள்ளி திருச்சின்னு சொல்லுவாங்க. திருச்சி டு வேதாரண்யம் தான் வந்து நம்ம தமிழ்நாட்டில் நடந்த உப்பு சத்தியாகிரகம். யார் தலைமையில் அப்படின்னா சி ராஜகோபாலாச்சாரி ராஜாஜி அப்படி சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு 90, யாசர் அராபத் டேஷ் நாட்டின் ஜனாதிபதியாக இருந்தார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யாசர் அராபத் அப்படிங்கிறவர் வந்து பாலஸ்தீனத்தோட ஜனாதிபதியாக இருந்திருக்காரு. பாலஸ்தீனத்தோட ஜனாதிபதி தான் வந்து யாசர் அராபத். 91, முதல் தமிழ் நாளிதழ் சுதேசமித்ரன் டேஷ் என்பவரால் தொடங்கப்பட்டது அப்படின்னா ஜி சுப்பிரமணிய ஐயர். அப்போ தமிழில் தொடங்கப்பட்ட முதல் நாளிதழ்னு சொன்னாங்கன்னா சுதேசமித்ரன். அது யாரால் தொடங்கினாங்கன்னா யார் வந்து தொடங்கினாரு அப்படின்னா ஜி சுப்பிரமணிய ஐயர். 92, கீழ்கண்டவர்களில் கொடிக்காத்து குமரன் என்று போற்றப்படுபவர் யார்? திருப்பூர் குமரன், கொடிக்காத்து குமரன் அப்படின்னு மட்டும்தான் நம்ம சொல்லுவோம். அவரோட ஃபுல் நேம் என்னன்னு இதில் பார்த்துக்கோங்க.
ஓகேஎஸ்ஆர் குமாரசாமி முதலியார். ஓகேஎஸ்ஆர் குமாரசாமி முதலியாருங்கிறது தான் நம்ம கொடிக்காத்த குமரன், திருப்பூர் குமரன் அவரோட பேர். 93 தமிழ் இலக்கியத்தின் ஆரம்பகால உரையான திருக்குறள் வெளியிடப்பட்ட ஆண்டு. திருக்குறளை வந்து பதிப்பிச்சு தஞ்சை ஞானப்பிரகாசம் வந்து வெளியிட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். எந்த வருஷம்னா 1812. 94 தனித்தமிழ் இயக்கத்தின் நிறுவனர் வந்து யார் அப்படின்னு சொன்னால் மறைமலை அடிகள். மறைமலை அடிகள் தான் தனித்தமிழ் இயக்கத்தோட நிறுவனர். 95 கீழ்கண்டவற்றில் சுயமரியாதை இயக்கத்தின் நிறுவனர் வந்து ஈவே ராமசாமியை குறிக்க பெறாத பெயர் எது? சுயமரியாதை இயக்கத்தோட நிறுவனர் தான் வந்து ஈவே ராமசாமி, அதாவது பெரியார். அவருக்கு என்னென்ன பேர் வந்து இருக்குது, அதில் எது வந்துட்டு பொருந்தாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போது ஆப்ஷன் பி பாருங்கள், பெரியார், அடுத்து வைக்கம் வீரர், சித்திரபுத்திரன், இதெல்லாம் அவர் வந்து அழைச்ச பேர் தான். இதில் வந்து பரிதிமார் கலைஞர் அப்படிங்கிறது தான் வந்து பொருந்தாத பெயர். பரிதிமார் கலைஞர் நம்ம தனியாகவே படிச்சிருப்போம், சூரியநாராயண சாஸ்திரி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பெரியார், வைக்கம் வீரர், சித்திரபுத்திரன்னா வந்து ஈவே ராமசாமி வந்து குறித்த பெயர்கள். 96 தொழிலாளர்களின் வர்க்கத்தின் பிரச்சனைகளை தீர்க்க மா சிங்காரவேலரால் வெளியிடப்பட்ட டேஷ் தொழிலாளன் ஆகும் அப்படின்னா, தொழிலாளன் அப்படின்னு ஒரு பத்திரிக்கை வந்து நடத்தினார். அது வந்து சிங்காரவேலர் தான் நடத்தினார் அப்படின்றத வந்து இந்த குரூப் 4 எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. அது என்ன இதழ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா தமிழ் நாளிதழ். மா சிங்காரவேலர் தொடங்கின தமிழ் நாளிதழ் எதுனா தொழிலாளன். தொழிலாளர்கள் வர்க்கத்தோட பிரச்சனையை வந்து தீர்க்கத்துக்காக வெளியிடப்பட்ட ஒரு டெய்லி நியூஸ் பேப்பர். 97 ஆனைமலை, ஏலக்காய் மலை மற்றும் பழனி மலை ஆகியவை சந்திக்கும் பகுதி வந்து டேஷ் எனப்படும் அப்படின்னா ஆனைமுடி. ஆனைமலை, ஏலக்காய் மலை, பழனி மலை 3 மலையும் சேர்ந்து ஜங்ஷன் வந்து இருக்குது அப்படின்னா அது வந்து என்ன மலை அப்படின்னு சொன்னால் ஆனைமுடி அப்படிங்கிற இடத்துல தான் 3 வந்து கனெக்ட் ஆகுது. 98 இந்தியாவில் பின்வரும் எந்த மாநிலத்தில் அதிக எண்ணிக்கையில் எருமைகள் உள்ளன அப்படின்னு சொன்னோம். காமனாக மாடு இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்கிறது வந்து யூபி, உத்தரப்பிரதேஷ். ஏன்னா வந்து மக்கள் தொகை அதிகமாக இருக்கிற மாநிலமும் வந்துட்டு உத்தரப்பிரதேஷ் தான். அப்போ அதிகமாக வந்து எருமைகள் வந்து இருக்கிற மாநிலம் எதுன்னு பார்த்தாலும் உத்தரப்பிரதேசம். 99 அலுமினியம் எதிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பாக்சைட்டு. பாக்சைட்லேருந்து தான் அலுமினியத்தை வந்து பிரிச்செடுக்கிறாங்க. 100 நீதிபதி திரு உதய் உமேஷ் லலித் அவர்கள் இந்தியாவின் டேஷ் தலைமை நீதிபதி ஆவார். அது யூ லலித் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். அதாவது உதய் உமேஷ் லலித். ஷார்ட்டாக ஒரு நேம் வந்து சொல்லணும்னா இவர் வந்து 49வது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. 49வது இந்தியாவோட தலைமை நீதிபதி. இப்போ இருக்கிறவர் வந்து 50. இப்போ இவங்க வந்து மாறிட்டாங்க. இப்போ வந்து 50வது ஆள். 50வது நீதிபதி, தலைமை நீதிபதி யாருன்னா டிஒய் சந்திரசூட் அப்படின்னு சொல்லி வரும். தனஞ்சயா யஷ்வந்த் சந்திரசூட், டிஒய் சந்திரசூட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே 49வதாக இருந்தவர் வந்து உதய் உமேஷ் லலித், யூ லலித் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அவர் 49. அடுத்து 101 ஐரோப்பாவிலிருந்து இந்தியாவிற்கு கடல் வழி பாதையை முதலில் கண்டறிந்தவர் வந்து யாருன்னா வாஸ்கோடகாமா. இது நம்ம படிச்சிருப்போம், எல்லாருக்கும் தெரியும். ஐரோப்பாவிலேருந்து இந்தியாவுக்கு வந்து கடல் வழி பாதையை வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சவர் வந்து வாஸ்கோடகாமா 1498. அண்ட் வந்து பார்ட் 3 வந்து வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப நிறைய நியூஸ் வந்து புதுசாக இருக்குது. ஒரே வீடியோவில் பார்த்தாலும் நம்மளுக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து மைண்டில் ஏறாது. இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறத வந்து மைண்டில் அப்படியே லைவாக வந்து ஏற்ற பாருங்கள்.